யார் அது? இவர்தான் எங்க அப்பா, டாடி, நைனா, ஃபாதர், பிதா எல்லாம். இரு கரெக்ட் பண்ணிட்டு வரேன். எங்கடா போயிட்டு வர? ஒண்ணு இல்லப்பா, மருதல இருந்து மில் ஓனர் பையன் அவங்க ஃப்ரெண்ட் எல்லாம் வந்தாங்க. அவங்களோட சும்மா ஜாலியா சுத்தி பார்த்துட்டு வரோம். தண்ணி அடிச்சீங்களா? எங்க இனிமேதான் அடிக்கணும். தண்ணி அடிக்காம என்னத்தர ஜாலியா சுத்திட்டு வரீங்க? என்னத்தர தர்ற? பத்தி பொட்டியா? இது கூட இல்லாம எதுக்குடா வீட்டை விட்டு வெளியே வர? ஒரு தீ குச்சிக்காக கூட என் பிள்ளை யார்ட்டையும் கை நீட்ட கூடாது. சரி கை நீட்டலப்பா, தண்ணி அடிக்கணும், பணம் கொடுங்க. மொத்தம் எத்தனை பேர் வந்திருக்கீங்க? மொத்தம் 9 பேர்ப்பா. அப்போ 9 ஃபுல்லு வாங்கிக்க. 8 போதும்பா. ஏன்? அதுல ஒருத்தன் தண்ணி அடிக்க மாட்டான். அந்த நாயெல்லாம் ஏன்டா கூட சேர்த்துக்கிட்டு வர? உன் பேரை கெடுத்துட போறான். போறப்ப அவனை கீழே தள்ளி விட்டு பேரு. போதும் வாடா. ஓகே. பாத்து வாமா. என்ன இல்லையம்மா, போகும்போது கட்டி வச்ச மல்லிகை மொட்டு மாதிரி போன, இப்ப இப்படி உந்து போய் வந்து நிக்கிற. ஐயோ, எந்த பாவி பையன் பிரேக் வயர புடுங்கறானோ அவன் கண்ண பாம்பு புடுங்க. ஐயோ, வண்டி மரத்துல மோதி விழுந்துட்டாப்பா. பாவம், எலும்பு சம்பளம் ரிவர்ஸ்ல ஒர்க் அவுட் ஆயிடுச்சு போகுது. ஓகே, என் நிலைமையை பாத்தீங்களோ? தெருவுல போறது வருதுங்களா என்ன கேலி பண்ணுது. சரி இடத்த காட்டுமா, எங்க அடிபட்டுச்சுன்னு சொல்ல, நான் பாக்குறேன். நான் சொல்ல மாட்டேன், நீயே பாத்துக்கோ. நீ சொல்லாம எங்க போய் கை வைக்கிறதுனா? எங்கயா? இல்ல. இங்க? இங்கயா? இல்ல. நீ சொல்லாத, அப்படியே ஆஸ்பத்திரி அள்ளிட்டு போங்க. ஒண்ணும் பண்ண முடியாது. ஏண்டி கழுத்தை காட்டாம சாலி எப்படி கட்டுறது? உடம்ப காட்டாம வைத்தியம் எப்படி பாக்குறது? ஏன் காட்டுறத பார்க்க முடியும்? சரி சொல்ற. கொன்னுடுவேன் படுவரத்து. ஏண்டா அழுவ? ஆளுங்க இல்லன்னு ஆனந்த கண்ணீர் விட்டுக்கிட்டு இருக்கு. எதுக்குடா? நீ சுளுக்கு எடுக்கிறத பார்த்துட்டு அதான் வருது. இது மாதிரி எவ்வளவோ சுளுக்கு நம்ம எடுத்திருக்கோம். ஆமா ஆமா. வா போலாம். வெள்ளையம்மா, வெள்ளையம்மா, அவங்க எல்லாம் போயாச்சு. நீ என்ன கனவா கண்டுகிட்டு இருக்க? வா போலாம். பேச வந்தீங்க. வா. என்கிட்ட பேச வந்தியா? ஆமா. என்ன பேச போற? நீ பண்ண உதவிக்கு ரொம்ப நன்றி. நான் எங்க உதவி பண்ண? உன் இடுப்பு தான் உடைச்சு விட்டேன். நீ இடுப்ப உடைச்சதுனால தானே அவர் கைய மேல பட்டுது. ஓ, கதை அப்படி போதா? இதேதான் இப்போ ஒருத்தர் சொல்லிட்டு போறான். என்னடா இது, நான் கெடுதல் பண்றது கூட நல்லதா முடியுது. ஆண்டர் போது மேற்கொண்டு விஷயத்தை சொல்லுவோம் இல்லையாமா? என் மனசெல்லாம் அவர் நிறைஞ்சிருக்காரு. ஆனா அவர் மனசுல நான் இருக்கேனா இல்லையான்னு தெரியல. ஊருக்கெல்லாம் குறி பார்த்து என்ன பிரயோஜனம்? அவரை குறி வச்சு பிடிக்கவே முடியல. சரி, அவர் கைய பார்த்து மனசு தெரிஞ்சுக்கலாம்னா கைய என்கிட்ட காட்ட மாட்டேங்கிறாரு. நீ கவலைப்படாத இல்லையாமா? அந்த முருகன் இருக்கானே, முருகன். எந்த முருகன்? அவன் தான் அந்த வெற்றி வடிவேலன். அவன் குரத்தி வள்ளிய பிக்கப் பண்றதுக்காக வேடன் வேடன் விருத்தன் எல்லா வேஷமும் போட்டு என்னென்னமோ பண்ணி பார்த்தான். வேலையாகல. கடைசியில என்ன ஆச்சு? அவங்க அண்ணன் பிள்ளையாரு அவன் பொசிஷனை விட்டு இறங்கி வந்து அந்த மேட்டரை ஓகே பண்ணி விட்டான். அந்த முருகனுக்கு பிள்ளையாருன்னா வெள்ளையம்மாளுக்கு இந்த குப்ஸ். நான் கேரட் பண்ணி விடுறேன். கப்ஸ் பிடிச்சு போயிட்டு அதுக்கு மேல கொஞ்சம் காலை கொடுத்தா பாட்டி பாட்டி பாட்டி. பாட்டி நான் இல்ல உன் பேர. அட நீ எதுக்குடா குறுக்கால வந்த? இவன் தானே என் பேர. ஏன் பாட்டி, உன் பேர மேல அவ்வளவு பாசமா உனக்கு? ரொம்ப நாளைக்கு ஏக்கமா? இல்ல இல்ல இல்ல, பேரனை புரிஞ்ச ஏக்கமா? நானும் என்ன ஏன்னா இப்படி பாட்டுக்கு சொல்லவே இல்ல. ஆமா, இதெல்லாம் சொல்லிட்டே தெரியவாங்க. இந்த கிழவியோட இம்சை தாங்காம தானே திருவிழாவுக்கு கூட்டிட்டு போய் தொலைச்சிட்டு வந்தேன். இப்ப இங்க வந்து உயிரை வாங்கலாம். என்ன கட்டிய மண்டைய பேராண்டி கருவப்பா இல்ல கலரை பத்தி பேச டென்ஷன் ஆகுமா? எனக்கு உன்னை விட்டு வேற யாருடா இருக்காங்க? ராசா, நீ அது சொல்லப்படாதா? ஏன் பாட்டி, உனக்கு என்ன வேலை தெரியும்? அப்படி கேளு ராசா. நல்ல கெளுத்தி மீன் குழம்பு வச்சு வெறா மீனை வறுத்து வாய்க்கு ருசியா பக்கனையா சோறு போடுவேன். பாட்டி நீ மீன் குழம்பு வைப்பியா?
டேய் பாட்டியை வீட்டுக்கு கூட்டு போடா, நான் மீனோட வரேன். ஓகே 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 ஓகே. பாட்டி சோத்த போட வச்சு நீ வாடல போயிட்டா நீங்களும் போட்டு மூக்க தொலைக்குது. சீக்கிரம் வாப்பா. அட ஏன்டா போய் இப்படி பறக்குறீங்க? இதோ ஆடிச்சு வந்துகிட்டே இருக்கேன். அப்பா வந்துருச்சுடா. அண்ணா எதுக்கு எல்லா சாமியும் சேர்த்து ஒரே கும்பிடா கும்பிட்டுக்கா? எதுக்குடா? இல்ல கிளவி கையில் எடுக்கிறதுல உப்பு புளி உரப்பு எல்லாத்தையும் மொத்தமா போட்டு சோழிய முடிச்சிட போகுது. கையும் காலம் கின்னு இருக்கு, அதுக்கு ஏன் அணுங்க போகுது? எப்படியோ உங்க அண்ணுக்கு நல்லா தெரிஞ்சா செத்தான். ஊத்து கிளவி. ஓகே 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 ஊத்து. எவ்வளவோ மீன் குழம்பு சாப்பிட்டு இருக்கேன், சூப்பர். சாப்பிட்டவே இல்லை இந்த மாதிரி. இந்த குழம்பு வச்ச கைக்கு தங்க காப்பு போடணும். ஆமா போடுற கீட்டு போறீங்க. ஏ கிளவி, யார பார்த்து என்ன வார்த்தை சொல்றீங்க? ஆட சும்மாறா. ஆம்பளைங்களை பத்தி தெரியாதா? ருசி இருக்கிற வரைக்கும் பாராட்டுவீங்க, ருசி கெட்டு போச்சுன்னா போடி வக்கத்தை சிரிக்கின்னு விரட்டுவீங்க. எங்களுக்கு தெரியாதாக்கும். என்ன இந்த கிளவி என்ன வார்த்தை சொல்றாங்க கால வரலையா? குழம்பு சூப்பரா. இந்த ஐர மீனை அப்படி உசுரோட அப்படி அடிச்சிரு கிளவி. சாப்பிடு, சூப்பர். சாப்பிடு. உசுரோட பிடிச்சி அடிச்சிருக்காங்களா? ஏ கிளவி நல்லா கேட்டுக்க. கொடுத்த வாக்குறுதி தவற மாட்டாரு எங்க அண்ணன். பில்லுக்கு அர்ஜுனு சொல்லுக்கு எங்க அண்ணன். மண்ணை குறைச்சி சோத்துல அப்புறம் மாதிரி சோத்த குறைச்சி அப்புறம் பாக்குறியா? சோத்துக்காக லோ 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 அலையில பார்ட்டின்னு நினைக்கிறேன் இல்ல? கேவல கால தங்க காப்பு போட மாட்டாரா அவரு? பாக்குறியா பாக்குறியாங்கிற? என்னடாச்சுங்க? என்ன ஆச்சா? கிளவி என்ன வார்த்தை சொல்ல பாத்தியானே? என்ன? தங்க காப்பு போட உனக்கு வாக்கு இல்லையா? இப்ப நான் சொன்னேன். நம்ம யாரு? நம்ம கௌரவம் என்ன? வெறும் பேர் வச்சுக்கிட்டானே? சும்மா சொல்லிட்டு போவாங்க நாங்க. அதானே. என்ன என்ன சொல்ல வேண்டியது என்ன போட்டு அடிக்கிற நீ? பாரு என்ன என்ன பாரு. அப்படின்னா நீங்க நீ முதல்ல சொல்லியிருந்தா காப்பு கொடுத்து போட்டுட்டு அப்புறம் சாப்பிட்டு இருப்பேன். இப்ப என்ன பண்ற? ஓ ரோசம் எனக்கு தெரியும். ஓ ரோசம் எனக்கு தெரியும். ஓ ரோசம் ஓ ரோசம். யார் நினைச்சிட்டா கிளவி? நம்ம எல்லாம் சொன்னதான். இப்ப காட்டுறேன். இது எனக்கு வரப்போற பொஞ்சாதிக்காக நான் ஆசை ஆசையா பண்ணி வச்சிருந்த காப்பு. என்ன பாட்டு? ஒண்ணு இல்ல ராசா, காப்பு போட்ட கைக்கு சொடுக்கு எடுத்து விடலாம்னு ஆசையா இருந்தது. அதே நாங்களும் எடுத்துக்கிறோம். விடுங்க. அப்ப நான் அழுதுருவேன். எடுத்துக்க. 5 வரக்குள்ள தானே எடுப்பேன். எடுத்துட்டு போ. ஏன் ராசா, உன்கிட்ட ஒண்ணு கேட்கணும்னு இருக்கேன். கேளு. கேட்டா தப்பா நினைச்சுக்க மாட்டியே? நினைச்சுக்கல. கல்யாணம் பண்ற வயசுல இப்படி தனியா படுத்துட்டு இருக்கியே, மனசுக்குள்ள எவ்வளையாவது நினைச்சு வச்சிருக்கியா? இல்ல. சரி அதை விடு. கல்யாணம் பண்ணுங்கிற ஆசையாவது இருக்கா? அது இல்லாம இருக்குமா? பொண்ணு உள்ளூரா? நம்ம ரேஞ்சுக்கு உள்ளூர் ஆளே கிடையாது. உலக அளவுல ஒரு சுஸ்மிதா சென், ஒரு ஐஸ்வர்யா ராய், ஒரு டெமி மூர், ஒரு மடானா, ஒரு சமந்தா பாக்ஸ், ஒரு ராணி ஜெ. என்ன பண்ணிட்டு இருக்க? என்னடா பேராண்டி? குளிச்சிட்டு இருக்கேன்டா. குளிச்சிட்டு வரேன். குளிச்சது போதும், உடம்பு தெரிஞ்சு வரேன். சீக்கிரமா வா. விட மாட்டாரு போல இருக்கே. ஐயோ, பிக்குமுடி எங்க போச்சு? தோப்ப முடியாது தெரியா? அது எங்கிட்ட இருக்கு. வெளியமா கிளவி, வெளியே வா. ஐயோ, சும்மா மாட்டிக்கிட்டேன். சக்கரை கோட்டை கம்மாவில சாஞ்சி கிடக்கிற வெள்ளரிக்கா மாதிரி இருந்துகிட்டு என்கிட்ட நடிப்பு காட்டுறியா நீ? எனக்கு ஒண்ணும்
ஐயோடா. அந்த குப்ஸ் இல்ல குப்ஸ், அவன் தான் எனக்கு மேக்கப் எல்லாம் போட்டு விட்டு இந்த மாதிரிலாம் நடின்னு சொன்னான். அவன் நடின்னு சொன்னா நீ நடிச்ச. இப்போ நான் அவனை போய் கடின்னு சொல்றேன், போய் கடிச்சிரு. புருஷனை தவிர வேற யாரையும் கடிக்க கூடாதுன்னு சாகும் போது எங்க அம்மா சொல்லிட்டு செத்தாங்க. அதனால நித்த நித்த நெல்லு சோறு நெய் மணக்கும் கத்திரிக்கா, நேத்து வச்ச மீன் குழம்பு ஒன்னை இழுக்குதாயா. வெயிட்டிங்காயா அண்ணே, ஜாலிதான். நேத்து கிழவிகையால மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டாச்சு. இன்னைக்கு கோழி குழம்பு, அதுவும் விட கோழியா பிடிச்சு வந்திருக்கேன். பின்னிட வேண்டியதான் பின்னி. ஆனா ஒரு விஷயம் தெரியுமா உனக்கு? வர வர கிழவி என்ன விட ஓமனதான் ரொம்ப பிரியமா இருக்கு. நீ கிழவி கையால ஒரு நாள் சாப்பிட்டதுக்கு கால. ஆமா, என்ன கிழவி விட்டு விட்டு தனியா உட்காந்துருக்க? நீ விட்டாலும் அது ஒண்ணு விடாத. எங்கன்னு கிழவி? என்னது என்னது? ஐயோ, இது இங்க ஏண்டா என்ன மேக்கப் போறீங்களா நீங்க? யாரு? நான் அப்படி சொல்லவே இல்லையா. ஏண்டா தெரியாது நினைச்சாரு. கையில காப்பு போடும்போது பாத்துட்டா அவன் கையை தொடர்ந்து எனக்கு நீங்க சேர்ந்து ஏமாத்துறீங்களா? என்ன வேஷம் போடுறீங்களா? எங்க இப்படி சாரசாரியா ஓடுறாங்க? ஆஹா, ரேவதியம்மா குடிக்கிறத வேடிக்கை பார்க்கத்தான் அப்படி ஓடுறாங்களா? அண்ணே 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 அண்ணே, எங்கடா? அங்க வா வா, இந்த பக்கம் இந்த பக்கம். என் அக்கா கூட குடிக்கிற ஒரு காக்க குடி கூட பார்க்க கூடாது. எல்லாம் ஓடு. போங்கடா, போங்க. என்ன சண்டியா ஓடுது? போங்கடா. நீ எங்க போற? என்ன பாக்குறாங்க? சும்மா கூடமான இருந்து கூட்டத்தை வரணும்னா இந்த வாணிபுரத்துல என்ன காட்சி பச்சைக்கு சொல்லிருக்கேன், அதை போய் வாங்க. கள்ளகமுடமே இல்லாத ஏன் மேலும் சண்டை. ஓகேண்ணே, ஓகே. ரேவதி பிரமாதமா குளே. ஒரு ரூபாய் உன்னை பார்க்க முடியாது. நிதானமா குளிச்சுட்டு நான் பாத்துக்கிறேன். இளஞ்சி ஈஸ்வரமூர்த்தி சொன்ன இசைக்கு பாண்டி உட்காந்துருக்கான் பாரு. இவன் கதை எண்ணியோட முடிச்சிரு. உங்களுக்கு தனியா சொல்லுமா? வேண்டாம், ஒழுங்கா சொன்னா போக மாட்டீங்களா நீங்க? ஐயோ, ரத்தம். எதுக்கு ரத்தத்தை பார்த்த உடனே துணி கழிச்சு போறீங்க? எவ்வளவு பணம் கொடுத்தாங்க இருக்கு? அங்கிள், சூப்பர் ஃபைட். ஃபைட் பண்ண ஒண்ணும் ஆகல. நான் டச் பண்ண வலிக்குதா? குறும்பலா? கமலா, வெளியமா. என்ன ரேவதிமா, நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். ஊருக்குள்ள உன்னை பத்தி பெருமையா சொல்றாங்களே, என்ன சொல்லிக்கிறாங்க? நீ கை பார்த்து சொன்னா சொன்ன வாக்கு சொன்னபடியே பலிக்குமாமே. இதுல என் கையில என்ன இருக்கு தாயி? எனக்குள்ள இருக்கிற ஜக்கமா தானே சொல்றா. நானும் மனசுல ஒண்ணு நினைச்சிருக்கேன். அது நடக்குமா நடக்காதான்னு கொஞ்சம் என் கையை பார்த்து சொல்ல. இதுக்கு கை எதுக்கு பாக்கணும்? உங்க முகத்தை பார்த்தாலே தெரியுதே. லவ் தானே? ஆமா. அது எப்படி அவ்வளவு கரெக்டா கண்டுபிடிச்ச? நானும் உங்களை மாதிரி வயசு பொண்ணு தானே, எனக்கு தெரியாதா என்ன? அப்ப நீயும் யாரையும் லவ் பண்ற? யாரது? லவ் பண்றேன், ஆனா உங்க லெவலுக்கு பெரிய இடம்லாம் இல்ல. ஏதோ என் தகுதிக்கு அந்த மாதிரி ஒரு ஆளை பிடிச்சிருக்கேன். சரி சரி, நான் மனசுல நினைச்சது நடக்குமா நடக்காதுன்னு பார்த்து சொல்ல. கல்லுக்குள்ள இருக்கிற தேரை மாதிரி முள்ளுக்குள்ள இருக்கிற ரோசா உங்களுக்காக ஆன போராட்டம் அத்தனையும் நடக்கும்.
ஆனா ஜெயம் உங்களுக்கு தான். நீங்க மனசுல நினைச்ச மகாராசனையே கல்யாணம் பண்ணிக்குவீங்க.